Hello everyone, welcome to TNPSC General Studies YouTube channel. 9th standard Unit 3 வரைக்கும் previous video வரைக்கும் complete பண்ணி முடிச்சிட்டோம். Next video Unit 4 Hydrosphere பற்றி பார்க்கலாம். Earthல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 spheres வந்து இருக்கு. Lithosphere, Atmosphere, Hydrosphere and Biosphere. Lithosphere, Atmosphere பற்றி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து Hydrosphere பற்றி பார்க்கலாம். ஹைட்ரோஸ்பியர் கீழே பார்த்தீங்கன்னா எர்த் அப்படின்றது ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்வாங்க. அதிகமான வாட்டர் கண்டென்ட் வந்து இங்கே இருக்குது, அதனால் வந்து ப்ளூ பிளானட் அப்படின்றாங்க. இது வந்து யூனிக்கான பிளானட்டாக வந்து இருக்குது. அட்மாஸ்பியரில் வந்து ஹைட்ரோஸ்பியரில் வந்து வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து இருக்குது. 97% பார்த்தீங்கன்னா வாட்டர் எர்த் சர்ஃபேஸில் காணப்படுது. லெஸ் தென் 3% ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா லேண்டில் இருக்குது. அது என்ன ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளேஷியர், ஐஸ் கேப்ஸ், கிரவுண்ட் வாட்டர், ரிவர், லேக் அந்த ஃபார்மில் வந்து இருக்குது. வாட்டர் வேப்பர் வந்து ஏரில் கலந்துருக்கு. ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். எர்த்தில் வந்து வாட்டர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக கிடையாது, எல்லா இடத்துக்குமே வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இல்லை, ஆல்வேஸ் இன் மோஷன். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த வாட்டர் அப்படின்றது வந்து அபவ் அண்ட் பிலோ அந்த எர்த் சர்ஃபேஸில். இதை தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்றாங்க. 3 மேஜர் ப்ராசஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரெசிபிடேஷன் நடக்குது. வாட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் ஃபார்ம். கான்ஸ்டண்ட்டாக வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இதோட ஃபார்மை. ஐஸ், வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து எர்த்தில் பார்த்தீங்கன்னா ப்ராடாக வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதான் வந்து வாட்டர் சைக்கிள் அப்படின்றது. ஃபுல்லாக வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி கண்டென்சேஷன் ஆகி ப்ரெசிபிடேட் மழையாக வந்து பெய்யுது, திருப்பி வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் கேரி அவுட் ஆகுது. வாட்டர் சைக்கிள் இதை தான் சொல்கிறோம். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது வந்து ரெயின் வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். இது வந்து வெரி லெஸ் ப்ரப்போர்ஷன் ஆஃப் சால்ட் வந்து இருக்குது ஓஷன் அண்ட் சீயை விட. அதை தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னுவாங்க. அடுத்தது வந்து சால்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டரில். மேஜர் பார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஐஸ் கேப்ஸ், கிளேஷியஸ் ஃபார்மில் தான் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து காணப்படுது. 1% வந்து எதில் ஃபவுண்ட் ஆகுதுன்னா லிக்விட் ஸ்டேட் வந்து ரிவர்ஸ். மொத்தமாக வந்து உலகத்தில் உள்ள ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், லேக், பாண்ட் எல்லாத்தையும் சேர்த்தாலே 1% தான் வந்து இருக்குது ஃப்ரெஷ் வாட்டரில் அப்படின்றாங்க. அப்போ சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்றது வந்து பெனிட்ரேட் த்ரூ போரஸ் ராக். இந்த சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரஸ் ராக் மூலமாக வந்து எர்த் சர்ஃபேஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றாங்க. அப்போ ஃபின்லாண்ட் வந்து லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்வாங்க. 1,87,888 1,87,888 லேக்ஸ் வந்து இங்கே ஃபின்லாண்டில் வந்து இருக்குது. வாட்டர் டேபிள் அப்படின்றது வந்து லெவல் பிலோ த கிரவுண்டுக்கு கீழே உள்ள லெவல் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. வாட்டர் இஸ் ஃபவுண்ட் கலெக்டட் வந்து எர்த் சர்ஃபேஸில் இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் அப்படின்றாங்க. ஒவ்வொரு ரீஜன் கீழே வந்து இருக்குது. அப்போ ஆக்கிஃபயர் அப்படின்றது வந்து போரஸ் ராக் ஸ்டேட்டாக ஃபில்டு வித் வாட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிலோ த எர்த் சர்ஃபேஸ் கீழே வந்து ஆக்கிஃபயர்ஸ் அப்படின்றாங்க. அடுத்தது ஓஷன்ஸ். காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலை நார்த் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து 61% லேண்ட் இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியரில் 81% ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது. அப்படின்றப்ப ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. அப்போது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பேட்டர்ன் வந்து லேண்ட் அண்டு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனால் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து லேண்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். சதர்ன் ஹெமிஸ்பியரை பார்த்திங்கன்னா வாட்டர் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஹெமிஸ்பியர் எது, வாட்டர் ஹெமிஸ்பியர் எதுன்ட்டு. 71% ஆஃப் த எர்த் வந்து கவர்ட் வித் வாட்டராக இருக்குது. வெரி லிட்டில் கேன் பி யூஸ்ட் பை ஹியூமன்ஸ். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஷனாக வந்து இருக்குது. சி அண்ட் ஓஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பவுல் ஆஃப் எர்த் அப்படின்றாங்க. பிகாஸ் இமன்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் மினரல்ஸ் வந்து ஓஷன்லேயும் சீலையும் வந்து இருக்குது. சில்வியா எர்லே அப்படின்றவங்க ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் ஓஷனோகிராஃபர். ஷி வாஸ் நேம்ட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் சொல்லியிருப்பாங்க. டுவர்ட்ஸ் மெரைன் லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ்னால இவங்க வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க மெரைன் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக. அதனால் ஹீரோ ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சில்வியா எர்லே வந்து சொல்லியிருக்காங்க. ஜாக்யூஸ் ஈவ்ஸ் காஸ்டியா 1910 1997 வரைக்கும் வேர்ல்டு ஃபேமஸ் ஃப்ரெஞ்ச் ஓஷன் எக்ஸ்ப்ளோரர்.
நிறையா வந்து எக்ஸ்டென்சிவ் அண்டர் சி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இவங்க வந்து நடத்தியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இன் ஃப்ரெஞ்ச் நேவியில் இருந்திருக்காங்க. சென்ட் ஆன் மிஷன்ஸ் டு ஷாங்கா இன் ஜப்பானில் 1935 to 1938, யூஎஸ்ஆர் ரஷ்யாவில் வந்து 1939 வரைக்கும் இருக்காங்க. அப்போ ஹானர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆஃப் வார் 1939 to 1945, யூஎஸ் பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1985 வாங்கியிருக்காங்க. அடுத்தது ரிலீஃப் ஆஃப் ஓஷன் ஃப்ளோர். ஓஷன் பேசின்ஸ்லாம் வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்க அதோட மேஜர் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் மூலமாக. அப்போ என்னென்ன ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். கான்டினென்டல் ஷெல்ஃப் ஷாலோ அண்ட் ஜென்டில் ஸ்லோப்பிங் பிளாட்ஃபார்மாக வந்து இருக்கும். அட்ஜாயினிங் கான்டினென்டல் லேண்ட் மாஸை வந்து சியோட கனெக்ட் ஆகும்போது இதை வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னுவாங்க. இதை வந்து யூனிஃபார்ம் ஜோன் ஆஃப் சீ பெட் வித் ஜென்ரல் கிரேடியண்ட்டோட வந்து இருக்குது. இதான் வந்து இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே இருக்க அந்த காண்டினென்ட் வந்து ஓஷன் ஃப்ளோரோட கனெக்ட் ஆகுது பாருங்கள் அந்த இடம். அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத அந்த கர்வில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹிப்சோமெட்ரிக் கர்வ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜியாகிரபிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறது. ஹைட் ஆஃப் அ சர்டன் பிளேஸ் ஃபவுண்ட் ஆன் த லேண்ட்லேருந்து அண்ட் ஹைட் ஆஃப் த ஓஷன் சீலேருந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த கர்வோடது. ஹிப்ஸோ அப்படின்றது வந்து ஹைட் அப்படின்னு க்ரீக்கில் சொல்லுவாங்க. அடுத்தது கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்றதோட எப்படி வந்து அது சிக்னிஃபிகன்ஸ் அதோட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும். சன்லைட் வந்து பெனிட்ரேட் வந்து ஆகும் இதில். அதே மாதிரி என்கரேஜ் பண்ண எதனா க்ரோத் ஆஃப் கிராஸ், சீவீட்ஸ், பிளாங்க்டன் இதெல்லாம் வந்து அடியில் க்ரோத் ஆகும். ஜோன் பிகம் ரிச்சஸ்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்டாக வந்து இருக்குது வேர்ல்டுலேயே. எக்ஸாம்பிள் வந்து கிரேட் பேங்க் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்டென்சிவ் டெபாசிட் ஆஃப் மினரல்ஸ் அண்டு மினரல்ஸ் ஃபியூவல்ஸ் வந்து இங்கே காணப்படுது. ஜோன் வந்து ரொம்ப ஆக்சஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆயில் ட்ரில்லிங், மைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடக்கும். எக்ஸாம்பிள் மும்பை ஹையில் வந்து அரேபியன் சீல நடக்குது இது. அடுத்தது வந்து ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட்டேஷனாக வந்து இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்காங்க. 20 million tons ஆஃப் ஆயில் ரிஃபைனரிஸ் வந்து இங்கே வெஸ்ட் ஆஃப் மும்பை ஹை ஆஃப் ஷோரில் வந்து இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மூலமாக எடுக்கிறாங்க. அடுத்தது கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்றது வந்து ஃபுல்லாக ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கும். எட்ஜ் வந்து டிசென்ட் ஆகிட்டு எட்ஜ் ஆஃப் அ கான்டினென்டல் ஷெல்ஃப்லேருந்து டீப்பாக போகும் உள்ள ஓஷன் பெட்டுக்குள்ளே. இதை வந்து கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்வாங்க. இட் ஃபார்ம்ஸ் அ பவுண்ட்ரி பிட்வீன் கான்டினென்டல் க்ரஸ்ட்டுக்கும் ஓஷானிக் க்ரஸ்ட்டுக்கும் ஒரு பவுண்ட்ரியாக இந்த கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்றது இருக்கும். இந்த ஓஷன் அப்படின்றது இந்த ஜோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் டெபாசிட். ஏன்னா இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறனால இதில் வந்து டெபாசிட் இருக்காது. டெபாசிட் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் டீப் கேனியான்ஸ் அண்ட் ட்ரென்ச்சஸ் வந்து இங்கே இருக்கும். டியூ டு த லோ பெனிட்ரேஷன் ஆஃப் சன்லைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். அக்வாட்டிக் லைஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெரி ஸ்லோ ரேட் ஆஃப் மெட்டபாலிசம். கொஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால. அடுத்தது கான்டினென்டல் ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பேஸ் ஆஃப் த கான்டினென்டல் ஸ்லோப் வந்து ஜென்டலாக ஒரு ஸ்லோப்பியாக வந்து லேயராக செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து இப்படி ஆகிட்டே ஆகும்போது ஒரு டீப் சீ ஃப்ளோராக பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக மேலேருந்து டெபாசிட் எல்லாமே கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சீ ஃப்ளோராகவே வந்து மாறிடும். அண்டர் வாட்டர் ஃபீச்சர் ஃபவுண்ட் பிட்வீன் கான்டினென்டல் ஸ்லோப்புக்கும் அபிசல் பிளெயினுக்கும் நடுவில் உள்ளதான் பார்த்திங்கன்னா கான்டினென்டல் ரைஸ் அப்படின்றாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சப்மெரின் ஃபேன்ஸ் அண்ட் சிமிலர் டு த அலுவியல் ஃபேன் மாதிரி தான். அங்கே இருக்க எரோஷன் ஆகி டெபாசிட் ஆகி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணிடுது. இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் பிக்சர் வந்து கான்டினென்ட் இது. கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து இந்த கான்டினென்ட் முடிஞ்சு அது கொஞ்சம் தண்ணி அந்த இடம் வரைக்கும். ஸ்லோப் அப்படின்ற ஸ்டீப்பாக உள்ளே இறங்குதில்ல, அதுதான் வந்து ஸ்லோப்பு. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அபிசல் பிளெயின். அபிசல் பிளெயினுக்கும் இந்த ஸ்லோப்புக்கும் நடுவில் இருக்க தான் பார்த்திங்கன்னா கான்டினென்டல் ரைஸ் அப்படின்றாங்க. மேலேருந்து கொண்டு வரது ஃபுல்லாக இந்த இடத்த டெபாசிட் ஆகுது. இதுதான் வந்து கான்டினென்டல் ரைஸ் அப்படின்றாங்க. அலுவியல் ஃபேன் மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சப்மெரின் ஃபேனுன்றாங்க. அப்போ அலுவியல் ஃபேன்னா என்ன? ஃபுல்லாக அலுவியல் சாயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிவர் வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாக சேர்த்து விட்டுடும். இங்கே வந்து கடலில் வந்து சேர்த்துருது. அதான் இதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டீப் சி பிளெயின்ஸ் அண்ட் அபிசல் பிளெயின் அப்படின்றது என்னென்னா அண்டர் வாட்டர் பிளெயினாக இருக்கும். டீப் ஓஷன் ஃப்ளோரில் இருக்கும். எக்ஸ்டெண்ட் ஃப்ரம்
கான்டினென்டல் ரைஸ்லேருந்து மிட் ஓஷானிக் ரிட்ஜ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்கும், யூனிஃபார்ம் ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப பிளெயின் சர்வீஸாக இருக்கும், கவர்ட் பை திக் லேயர் ஆஃப் செடிமெண்ட்ஸ் வந்து கம்போசிட் ஆஃப் எதால் கம்போஸ் ஆகிருக்கும்னா கிளே, சில்ட், சாண்டால் ஃபுல்லாக கம்போஸ் ஆகிருக்கும். இது ரிவர்ஸ் வந்து கொண்டு வந்து கடலில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துருது. தேர் ஆஃபன் கேரக்டரைஸ்டு பை த ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அபிசல் ஹில்ஸ், சீ மவுண்ட், கயாட்ஸ், கோரல் அண்ட் அட்டோல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படின்றது இது சி மவுண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கோரல்ஸ், ஃப்ளமேகம், கேனியான்ஸ் இந்த சைடு இருக்குது. இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது வந்து அபிசல் பிளெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷனில் வந்து எக்ஸ்டென்சிவ் ஒன்றா வந்து இருக்குது பசிபிக் ஓஷன். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் வந்து இந்த செடிமெண்ட்ஸை வந்து எம்டி பண்ணிட்டு போயிடுது இன்டூ எய்தர் அட்லாண்டிக் ஆர் இந்தியன் ஓஷனில். எக்ஸாம்பிள் அமேசான், கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர்ஸ்லாம். ஓஷானிக் டீப்ஸ் அப்படின்றது வந்து ட்ரெஞ்ச் இல்லாட்டி வந்து டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் ஓஷன் சொல்கிறாங்க. இப்போ அந்த இங்கே இருக்குது பாருங்கள் ட்ரெஞ்ச் அப்படின்றது, இப்போ டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் ஓஷன் சொல்கிறாங்க. ட்ரெஞ்ச் அப்படின்றது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள அந்த பிளவு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டீப்பஸ்ட் பார்ட்டாக இருக்குது. 70% ஆஃப் த டோட்டல் ரிலீஃப் ஆஃப் ஓஷன் ஃப்ளோரு. இங்கே வந்து ஓஷன் டெம்பரேச்சர் இந்த ட்ரெஞ்ச் வந்து ஸ்லைட்லி கூலர் தென் த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. ஃப்ரீசிங் டெம்பரேச்சரோட ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்டாக கூலாக தான் இருக்கும். செடிமெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். மோஸ்ட் ட்ரென்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா வி ஷேப்டு ஸ்டீப் சைடாக வந்து இருக்கும். எபி சென்டர் ஆஃப் த கிரேட் எர்த்குவைக் வந்து ஆர் ஃபவுண்ட் இன் த ட்ரென்ச்சஸ். ட்ரென்ச்சஸோட அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா எர்த்குவைக் வந்து ஃபார்ம் ஆகிற அந்த எபி சென்டர் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்றாங்க. ட்ராகன் ஹோல் அப்படின்றது என்னென்னா டீப்பஸ்ட் நோன் அண்டர் வாட்டர் சிங்க் ஹோல். தண்ணிக்குள்ளே இருக்க ஒரு பெரிய ஹோல் தான் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஹோல் அப்படின்றது டீப்பஸ்ட்டாக இருக்குது. லோக்கல் ஃபிஷர்மேன்லாம் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐ ஆஃப் த சவுத் சைனா சீயோட ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஹோலாக இருக்கும் அடியில் ஃபுல்லாக. அடுத்தது ஓஷானிக் ரிட்ஜ். ஓஷானிக் ரிட்ஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் சப்மரைட் மவுண்டைன் செயின் அப்படின்றாங்க. மேடப் ஆஃப் யங் பெசால்டிக் ராக் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வென் டூ டெக்டானிக் பிளேட் வந்து மூவ் அப்பார்ட் பண்ணும்போது இந்த இது ஃபார்ம் ஆகுது. அப்போ மிட் ஓஷானிக் ரிட்ஜ் அப்படின்றது வந்து ப்ராபப்ளி மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் சிங்கிள் அண்ட் எர்த் டோப்போகிராஃபியில் இருக்குது. டூ ஆஃப் த மோஸ்ட் வெல் நோன் மிட் ரிட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இம்பார்ட்டண்ட்டானது தெரிஞ்சது அப்படின்னா மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ், ஈஸ்ட் பெசிபிக் ரிட்ஜ் அப்படின்றது. மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் அன்புரோக்கன் ஓஷானிக் ரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அன்புரோக்கன் ஓஷானிக் ரிட்ஜுன்னு சொல்கிறது வந்து இதை தான். ஃபேத்தோம்ஸ் அப்படின்றது வந்து நாட்டிக்கல் மெஷர்மெண்ட் ஆஃப் டெப்த் ஆஃப் வாட்டர் இந்த ஓஷனில் வந்து இவ்வளோ நாட்டிக்கல் மைலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபேத்தோம்ஸ் அப்படின்றது. ஐசோபாத் அப்படின்றது ஒரு இமேஜினரி லைன் மேப்பில் போடுவாங்க. இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் டெப்த்தை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணும். ஐசோ ஹெயில் அப்படின்றது என்னென்னா ஒரு இமேஜினரி லைனு எதை ஜாயின் பண்ணுது அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சலைனிட்டி, ஓஷனில் எங்கே ஈக்குவலாக சலைனிட்டி இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணுது. இதான் வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படின்றது. எப்படி பிரிச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து இந்த ஓஷன் வாட்டர் வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்குது. இது வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறது, டைனமிக் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓஷன் வாட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டே வந்து இருக்குது. டெம்பரேச்சர் வந்து சலைனிட்டி, டென்சிட்டி, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆஃப் த சன், மூன் அண்ட் விண்ட் வந்து ஓஷன் வாட்டர் வந்து மூவ்மெண்ட்லேயே வச்சுட்டு இருந்திருக்கு. போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலியாக நடக்குது. வேவ்ஸ் அண்ட் கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆரன் ஹரிசாண்டல் மோஷனில் இருக்கும். அதே மாதிரி டைடு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் மோஷனில் இருக்கும். வேவ் அப்படின்னா என்ன, ஒரு மூமெண்ட் ஆஃப் ஓஷனில் வந்து வேவ்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்றப்போ இதை வந்து வேவ்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். சி வேவ்ஸ் அப்படின்றது வந்து ரிப்பல்ஸ் ஆன் வாட்டர் காஸ்ட் பை விண்ட் ப்ளோ ஆகும்போது அந்த சி வேவ்ஸ் அப்படின்றது வந்து கடலலை வந்து நடக்குது, உருவாகுது. ஹைட் ஆஃப் த சி வேவ்ஸ் வந்து அந்த விண்டோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது, டியூரேஷன், டைரக்ஷனை பொறுத்து இருக்குது. சம்டைம்ஸ் வேவ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைமோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் பை ட்ரைமோர்ஸ் ஃபெல்ட் ஆன் ஓஷன் ஃப்ளோரில். இதை பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரொம்ப காற்றடிக்குது, ரொம்ப எர்த்குவைக்னால பார்த்திங்கன்னா இந்த வேவ்ஸ் வந்து உருவாகும். எக்ஸாம்பிள் சுனாமி அப்படின்றது வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஒன்றா வந்து இருக்குது. எனர்ஜி ஆஃப் ஃபாலிங் வேவ் வந்து யூஸ் டு டர்ன் ஹைட்ரோ டர்பைன்ஸ் வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேவ் எனர்ஜி பவர் பிளான்ட்லாம் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா கேரளா கோஸ்ட்டில் உள்ள விடிங்ஜம் அந்த இடத்துல வந்து இருக்குது, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. டைடு அப்படின்றது என்ன அப்படின்னா பீரியாடிக் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப்
சீ வாட்டர் நார்மலாக ஒரு சீ வாட்டர் இப்படி ரைஸ் ஆகும் திருப்பியும் போகும் திருப்பி வரும், அதான் வந்து டைடு அப்படின்வாங்க. கிராவிடேஷன் புல் ஆஃப் சன் அண்ட் மூன்னு எர்த்தால் பார்த்திங்கன்னா இந்த டைடு அப்படின்றது உருவாகுது. ஸ்ப்ரிங் டைட், நீப் டைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங் டைட் அப்படின்னா என்னென்னா, சன் மூன் எர்த் அப்படிலாம் வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து அலைன் ஆகும்போது அப்போ கலெக்ட் ஆகிற அந்த கிராவிடேஷன் புல்னால் சூரியன், மூன், அந்த எர்த், அந்த அங்கே நடக்கிற அந்த கிராவிடேஷன் புல்லால் வாட்டர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி ஃபார்மை பெரிய பெரிய டைடாக வந்து கொடுக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் டைட் அப்படின்வாங்க. இது பொதுவாக எப்போ நடக்கும்னா பௌர்ணமியில் வந்து நடக்கும், ஃபுல் மூன் டேயில். அடுத்தது வந்து இந்த மாதிரி டைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன் டேஸில் வந்து நடக்கும். இந்த ஸ்ப்ரிங் டைடுக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது சன், மூன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வேர்ட்டிக்கலாக இருக்குதுன்னு அர்த்தம். இருக்கும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக வந்து இருக்கும் கீழே இருக்கிறதுனால. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா லோ டைடாக இருக்கும், அதை வந்து நீப் டைட் அப்படின்வாங்க. நீப் டைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்கர்ஸ் பிட்வீன் 2 ஸ்ப்ரிங் டைட்ஸ்க்கு வந்து 2 ஸ்ப்ரிங் டைட்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீப் டைட் அப்படின்றது வரும். இது வந்து ட்வைஸ் இன் அ மந்தில் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் மூன் அப்பியர் ஆகி முதல் குவார்ட்டர் இல்லாட்டி அதே முதல் குவார்ட்டர் அதே மாதிரி கடைசி குவார்ட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகும்போது இந்த நீப் டைட் அப்படின்றது வந்து நடக்கும், அப்பியர் ஆகும். பொட்டன்ஷியல் டைட் அப்படின்றது என்னென்னா எனர்ஜி ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க இந்தியாவில். கல்ஃப் ஆஃப் கேம்பாட், அடுத்தது வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச், சுந்தர்பன்ஸில் வந்து இது பொட்டன்ஷியல் டைட் வந்து இருக்குது. மேரிடைம் பார்டர் அப்படின்றது வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஃபிக்ஸ் டு பி எ 12 nautical miles away from the பேஸ் லைன். இது வந்து ஃபிக்ஸட் பை UN கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சி. 2013 பார்த்தீங்கன்னா ஜார்டன் அண்ட் பலாவ் அப்படின்ற அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 nautical mile வந்து மேரிடைம் பவுண்ட்ரியாக வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெனின், ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, எல் சால்வேடர், பெரு, சோமாலியாலாம் பார்த்தீங்கன்னா 200 nautical miles வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து மேரிடைம் பார்டர்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஓஷன் கரண்ட் அப்படின்றது என்னென்னா மூமெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர் ஆன் அ சர்ஃபேஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி டெப்த்தில் டெஃபினைட் டைரக்ஷன் நோக்கி இருக்கும். இதை வந்து ஓஷன் கரண்ட் அப்படின்றாங்க. இது வந்து கிளாக் வைஸ் மோஷனில் வந்து நார்த் ஹெமிஸ்பியர்லையும் ஆன்டி கிளாக் வைஸில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து இருக்கும். ஃபேக்டர்ஸ் வந்து எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுது இந்த ஓஷன் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் ரொட்டேஷன், ப்ரிவைலிங் விண்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் சலானிட்டியில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து மெயினாக வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த டெம்பரேச்சர், ஓஷன் கரண்ட் இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட் அண்ட் கோல்டு கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்போ மூமெண்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட் ஃப்ரம் ஹை லேட்டிடியூட்னு சொல்லக்கூடிய டெம்பரேட் அண்ட் போலார் ரீஜியன் அதுலேருந்து ஆரம்பித்து லோ லேட்டிடியூடில் உள்ள ட்ராபிக்கல் ஜோனுக்கு வரும்போது இதை வந்து கோல்டு கரண்ட் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து லேப்ரேடர், அட்லாண்டிக் ஓஷன், பெருவியன் கோல்டு கரண்ட் இன் சவுத் பசிபிக் ஓஷன் வந்து எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. நியோ அப்படின்றது வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1 January 1966. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டோனாவாலா, எங்கன்னா கோவாவில். இங்கே வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்சர்வேஷன்ஸ் வந்து எதுக்குன்னா ஓஷன் ஃபீச்சர்ஸ் பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்கும். அதே மாதிரி ஓஷன் இன்ஜினியரிங், மெரைன் ஆர்கியாலஜிலாம் வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மெரைன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் வந்து இங்கே காணப்படுது. எங்கன்னா பாட்டமில் இதை தான் பார்த்திங்கன்னா மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்வாங்க. இந்த ஓஷன் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோலாக வந்து இருக்குது இந்த சொசைட்டியில். அப்போ டைவர்ஸ் அரே ஆஃப் மெரைன் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபுட்டாக அதே மாதிரி மெடிசன், காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து யூஸ் ஆகுது. வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜிக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்கான எனர்ஜி, மினரல், வாட்டருக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டிபெண்ட் ஆன் நான் லிவிங் மெரைன் ரிசோர்ஸஸில். வலம்புரி சங்கு அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது அதெல்லாம். அடுத்தது மெரைன் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ், பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்போ எனர்ஜினா ஃபியூவல்ஸு, டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி. மினரல் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், மெட்டாலிக் மினரல்ஸ், சாண்டு, கிராவல். பயாலஜிக்கல்னால் ஃபிஷ்ஷு, பிளாங்டைன், சீ கிராஸ், கோரல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இந்த கரண்ட் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு போயிடலாம். கன்சர்வேஷன் ஆஃப் மெரைன் ரிசோர்ஸஸோட கன்சர்வேஷன் பற்றி பார்க்கலாம்.
ஓஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா லைஃப் பிளட் ஆஃப் பிளானட் எர்த்தோட ஒரு லைஃப் பிளட் அப்படின்றாங்க. மேன்கைண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மெரைன் ரிசோர்ஸஸ் வந்து தான் சார்ந்து இருக்கிறாங்க சர்வைவலுக்காக. எசென்ஷியல் ஃபார் எக்கனாமிக் ப்ராஸ்பேரிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்காக வந்து மெயினாக இருக்குது. ஓஷன்ஸ் ஹேவ் எக்ஸ்டென்சிவ் டெபாசிட் ஆஃப் ஆயில் ரிஃபைனரிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட் வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. நிறைய போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஹார்பர்ஸ் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து டெவலப் பண்ணுறாங்க. கோஸ்டல் டூரிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பீப்புள் இருக்க எல்லா பீப்புளையும் பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணுது. கான்ட்ரிபியூட் எக்கனாமிக் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த கோஸ்டல் டூரிசம் வந்து ஹெல்ப் பண்ணுது. மேஜர் ஓஷன் கரண்ட் அண்ட் எஃபெக்ட் பற்றி பார்க்குறான். ஓஷன் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் அட்லாண்டிக் ஓஷன் கரண்ட் வந்து பென்குயிலா கரண்ட் வந்து கோல்டு கரண்ட் அப்படின்றாங்க. ஃபாகி கண்டிஷனாக இருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் நமீபியன் அண்ட் கலஹாரி டெசர்ட்டான ஃபார்மேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது நார்த் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்றது வந்து கெனரிஸ் கோல்டு கரண்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சஹாரா டெசர்ட்கான ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து வார்ம். நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் வந்து வார்ம். இப்போ இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்றது லேப்ரேடர் கரண்ட்டுன்றாங்க. இது வந்து லேப்ரேடர் கரண்ட்டோட ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து ஹெவி ஃபாகாக வந்து இருக்கும். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஃபோர்ட்லாண்டில் ஃபுல் அப்டக்கிள்ஸ் அண்ட் நேவிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோர்ட்லாண்ட் அப்படின்றது வந்து மேஜர் ஃபிஷ்ஷிங் கிரவுண்டாக இருக்குது வேர்ல்டுலேயே. நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் வந்து வார்மானது. இங்கே வந்து போர்ட்லாம் ஹை லேட்டிடியூடில் இருக்கும். ஐஸ் ஃப்ரீயாக இருக்கும் வருஷம் முழுக்க. போர்ட் ஆஃப் நார்வேல, முர்மன்ஸ்க், அடுத்து வந்து ரஷ்யாவில், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லேப்ரேடர் அப்படின்றது ஒரு கோல்டு கரண்ட்டு. இது வந்து கல்ஃப் ஸ்ட்ரீமோட ஒன்றா சேர்ந்து ஃபாக் அண்ட் ஹிண்டர் நேவிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுது. சவுத் பெசிஃபிக் அப்படின்ற ஓஷனில் வந்து என்ன இருக்குன்னா பெருவியன் ஹம்போல்டு கரண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அட்டகாமா டெசர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயின் ரீசனாக இது இருக்குது. சேஞ்ச் இன் த நேச்சர் ஆஃப் பெருவியன் கரண்ட் வந்து அசோசியேட்டட் வித் த ஃபார்ம் ஆஃப் எல்னினோ வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயினாக வந்து இது வந்து பெருவியன் கரண்ட் வந்து இருக்குது. அடுத்தது வந்து நியூ பெசிஃபிக் ஓஷன். அது பார்த்திங்கன்னா குரிஷியோ கரண்ட் வந்து வார்ம் கரண்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து கேரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அட்ஜஸ்டண்ட்டாக லேண்ட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து பக்கத்துலேயே அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகும். இதை வந்து ரெயின்ஃபால் கொடுக்கும். அது ஒயாஷியோ குரில் கரண்ட் அப்படின்றது ஒரு கோல்ட் கரண்ட்டு. இது வந்து குரிஷியோ கரண்ட்டோட ஒன்றா சேர்ந்து ஹெவி ஃபாக் வந்து ஹொக்காய்டா கிட்ட கொடுக்குது. அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஹசார்டான நேவிகேஷனாக இருக்குது. அப்போ ஹொக்காய்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா மேஜர் ஃபிஷிங் கிரவுண்டாக இதனால தான் இருக்குது. அலாஸ்கா கரண்ட் அப்படின்றது வார்ம் கரண்ட்டு. இது சீ போர்ட்ஸ் ஆஃப் அலாஸ்கா வந்து ஓப்பனாக வச்சுருக்குது எப்பொழுதுமே இயர் முழுக்க. அடுத்தது அலாஸ்கா கரண்ட் வார்ம் கரண்ட் வந்து சீ போர்ட்ஸ் ஆஃப் அலாஸ்கா பார்த்துட்டோம். அடுத்தது கலிஃபோர்னியா கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா கரண்ட் கோல்டு கரண்ட்டு ஃபாகி கண்டிஷனாக கொடுக்கும் கலிஃபோர்னியாவில். இதால் தான் பார்த்தீங்கன்னா அரிசோனா அண்ட் சொனாட்டா டெசர்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் அப்படின்றது வந்து ஃபாகி கண்டிஷனாக இருக்கும். வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. நிறையா ஜெனசிஸ் வந்து வெஸ்ட் ஆஸ்திரேலியன் டெசர்ட் வந்து உருவாகிறதுக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்து இதை மெயினான இந்தியன் ஓஷனில் உள்ள வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதான் மேஜர் கரண்ட் சொல்லியிருந்தது. இப்போ பாருங்கள் அலாஸ்கன் மேலே நார்த் பெசிஃபிக் கலிஃபோர்னியா கரண்ட்டு இதில் பட்டு திருப்பி வந்து கரண்ட் வந்து நார்த் ஈக்குட்டோரியல் கரண்ட், கல்ஃப் ஸ்ட்ரீம், நார்த் அட்லாண்டிக் மேலே நார்வேகியன் கரண்ட்டு, சீனா கரண்ட். இது எப்படி திரும்புது பாருங்கள். இதில் போய் அடித்து திருப்பி இப்படி ஈக்குட்டோரியல் கரண்ட் கீழே வருது பாருங்கள். நார்த் ஈக்குட்டோரியல் கீழே சவுத். ஆஸ்திரேலியா கிட்ட பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட். அதான் வந்து வார்ம் கரண்ட். ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட், கீழே வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு கரண்ட், ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து கோல்டு கரண்ட். கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்றது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப் சிஸ்டமாக இருக்குது. இங்கே வந்து 2900 இண்டிவிஜுவல் கோரல் ரீஃப்ஸ் வந்து இருக்குது. அது வந்து கோரல் ரீஃப் அப்படின்றது என்னென்னா பவள பாறைகள் அப்படின்றது. 900 ஐலாண்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் அபவுட் 2000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஏரியா கவர் பண்ணுறது வந்து 3,50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுது. இந்த ரீஃப் பார்த்திங்கன்னா கோரல் சீல வந்து இருக்குது. கோஸ்ட் ஆஃப் குயின்ஸ்லாண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்குது. கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்றது வந்து கேன் பி சீன் ஃப்ரம் த அவுட்டர் ஸ்பேஸ். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து எடுக்கிற ஃபோட்டோஸில் வந்து இந்த கோரல் ரீஃப் வந்து நல்லா தெரியுது அப்படின்றாங்க. அப்போ ஸ்ப்ரவுலிங் கோரல் ரீஃப் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பயாலஜிக்கலி டைவர்ஸ் பிளேசஸில் வந்து இருக்குது. இது வந்து கோரல் ரீஃப்ஸ் அப்படின்றது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டைனி ஆர்கானிசம்ஸ் வந்து இங்கே இருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோரல் பாலிப்ஸ் அப்படின்வாங்க.
CNN வந்து லேபிள்கிட்ட வந்து இதை ஒன்றா என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த CNN அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த 7 நேச்சுரல் ஒண்டர்ஸில் ஒன்றா இந்த கோரல் ரீஃபை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த கரண்ட் பாருங்கள், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சவுத் அமெரிக்காவுக்கு இந்த சைட் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஹம்போல்ட் கரண்ட் வந்து கீழேருந்து பெசிஃபிக்லேருந்து வந்து சவுத் ஈக்விட்டோரியல் கரண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருக்குது, நடுவில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல கோல்டு கரண்ட்டாக மாறுது. அப்போது இங்கே பிரேசில் கரண்ட் வந்து வார்ம் கரண்ட்டு, அடுத்து மேலேருந்து பாருங்கள் இங்கே பெங்கோலா கரண்ட் வந்து கோல்டு கரண்ட்டாக இருக்குது. அடுத்தது இந்தியா கிட்ட பாருங்கள், கீழே ஈக்விட்டோரியல் கரண்ட் இருக்குது இந்தியன் ஓஷனில். அடுத்து இந்த சைடு வந்து நார்த் பெசிஃபிக் ஓஷனில் வந்து இங்கேருந்து கரண்ட் பாருங்கள் அந்த இடத்துல வார்ம் கரண்ட்டாக மாறுது. ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட்டு. ஆஸ்திரேலியாவில் வந்து ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் வந்து இந்த சைடில். மொசாம்பிக்கு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட். ஆஃப்ரிக்காவில் மேலே யூரோப் கிட்ட பாருங்கள் நார்வேகியன் கரண்ட் வந்து வார்ம் கரண்ட், ஃபுல்லாக வார்ம் கரண்ட்டாக தான் வந்து மேலே எழுப்பி போகுது. இந்த இடத்துல அலாஸ்கா கரண்ட் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது பாருங்கள் அலாஸ்கா கரண்ட்டு. கீழே வந்து நார்த் பெசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா கரண்ட் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கோல்டு கரண்ட்டாக மாறுது. பெசிஃபிக் ஓஷன் கீழே பாருங்கள் கோல்டு கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கரண்ட்டாக வந்து வார்ம் கரண்ட் அப்படின்னா காற்று வார்மாக இருக்கிறது. இந்த வார்ம் கரண்ட்லாம் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இது ஃபிஷ்ஷிங் கிரவுண்டாக மாறுது. இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட் பார்த்தோம்னா ஹொக்காய்டா அப்படின்றது வந்து மேஜர் ஃபிஷ்ஷிங் கிரவுண்டு. அதே மாதிரி ப்ரீவியஸாக பார்த்தோமே இங்கே ஒரு ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட் பார்த்துருந்தோம். நியூ ஃபோர்ட்லாண்ட் அப்படின்றது மேஜர் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான டெசர்ட் ஃபார்ம் ஆனதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில இதெல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல இந்த கலஹாரி டெசர்ட்லாம் வந்து இதால் தான் பார்த்தீங்கன்னா பெங்குலா கரண்ட்னால தான் பார்த்தீங்கன்னா கலஹாரி டெசர்ட்லாம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். கீழே பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வர்றதுக்கான சி போர்ட் வந்து எப்படிலாம் வந்து எந்த கரண்ட்னால வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அரிசோனா சொனாட்டா டெசர்ட்லாம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது வந்து இந்த கரண்ட்டால் தான் வந்து மெயினாக வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி கிளாஸில் 9th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபுல்லாக ஹைட்ரோஸ்பியர் பற்றி பார்த்தோம். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றப்ப நம்ம ஏர்த்தில் எவ்வளோ வந்து வாட்டர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதை ஃப்ரெஷ் வாட்டர் எப்படி, சால்ட் வாட்டர் எப்படி இருக்குது எல்லாம் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அதோட டிவிஷன்ஸ்லாம் பற்றி பார்த்தோம். ஓஷானிக் கரண்ட் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான சாப்டர் அது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளேஷியர்ஸ், ஐஸ் கேப்ஸு, அடுத்தது வந்து இது ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் அப்படின்றது வந்து எப்படி நடக்குது, கண்டென்சேஷன் ஃபஸ்ட்டு வந்து எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெஷ் வாட்டர், அடுத்தது வந்து ஓஷன்ஸு, கான்டினென்டல் ஷெல்ஃபு, அடுத்தது ஸ்லோப்பு, சி மவுண்ட்டுங்கிறது ஃபுல்லாக ஒரு இந்த செடிமெண்ட்ஸ் போய் சேர்ந்து ஒரு பெரிய மவுண்டைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது உள்ளே இந்த செடிமெண்ட்ஸால். வல்கனிக் கோயிலாம் சப்மரின் கேனியான் உள்ளே இருக்கிறது, மிட் அட்லாண்டிக் ரிட்ஜு, அடுத்தது வந்து ட்ரென்ச் எப்படி இருக்குது அப்படின்றது, அபிசல் பிளெயின், அதுக்கு மேலே கான்டினென்டல் ரேஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து அபிசல் பிளெயின்ஸ் மெயினாக பார்த்தோம், மிட் அட்லாண்டிக் ரிட்ஜு, அடுத்தது டைட்ஸ்னால் என்ன, ஓஷனிக் கரண்ட்னால் என்ன, அது எப்போல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வளோதான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.